அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க மனைவி பேர் என்ன? சங்கீதா. அவங்க உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனைவி வேணுமா? உங்க வைஃப் பேர் என்ன? சங்கீதா. இப்போ உங்களுக்கு மனைவியோட வாழணும்னு இருக்கீங்களா? இல்லை, சான்ஸ். நான் செஞ்ச ஒரு தப்பால எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலுமே நிஜமா யாருக்குமே வரக்கூடாது மேடம். அந்த பொண்ணை தப்பு பண்ணணும் கூட. மாமா ப்ளீஸ் மாமா, நான் செஞ்சது தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிடு மாமா. நான் எதுவும் கிடையாதுமா. என்ன ஏன் மணி என்ன விடு நான் ஏன் பண்ணிக்கணும் வேணாம். எவ்வளோ ஊர் ஜனமே சொன்னிச்சு 4 நாள் போயிட்டேன், இருந்தாலும் சரி இருந்துரு, எங்க சொல்றத கேளு, இது மாதிரி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட மீறி இவ்வளவுதான் போனான். உங்க பேரு? முகுந்தன். சொல்லுங்க. வீட்டில் சாதா பிரச்சனை தான் மேடம். என்ன பிரச்சனை? வீட்டில் சாதாவாக சண்டை போட்டுக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 years. பசங்க இருக்கா? ஒரு சின்ன குழந்தை. சும்மா சண்டை போட்டதுக்கு வந்துட்டீங்களா? சும்மா சண்டை போட மேடம், அது அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு. உங்க மனைவி பேர் என்ன? சங்கீதா மேடம். அவங்க உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனைவி வேணுமா? வேணாம் மேடம். வேண்டாமா? ஏன்? அவங்களே வேணாம் சொல்லும் போது. ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லை சொல்றீங்க, வேணாம் சொல்றீங்க. நான் சும்மா சாதா சண்டை தான் வீட்டில் சண்டை போடுறது. ம் எப்பயுமே சண்டை போடும். அவங்க வீட்டுக்கு போறேன்ட்டு போச்சு, இப்போ போயிட்டு திடீர்னு. அப்ப ஏதோ இருக்குல்ல, இன்னும் பிரச்சனை இருக்குல்ல. பிரச்சனை எதுவும் இல்லை. சரி, உங்க மனைவிட்ட பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க பேரு? சுரேஷ். என்ன பண்றீங்க? ஆட்டோ. உங்க வைஃப் பேர் என்ன? சங்கீதா. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 8 வருஷம். நீங்களே சின்ன பையனா இருக்கீங்க. சின்ன லவ் பண்ணி மறைச்சு. இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா உங்க மனைவி? இல்லை, 1.25 வருஷம் ஆகுது. 8ஆம் மாதம் தான் 2 வருஷம் பிரிஞ்சு. பசங்க இருக்கா? பையன் ஒருத்தர் இருக்கான். உங்க கூட இருக்காரா? ஆமாம். இப்போ உங்களுக்கு மனைவியோட வாழணும்னு இருக்கீங்களா? இல்லை, சான்ஸ் இல்லை. ஏன்பா? 2 வருஷமே தனியாக இருக்கேன். அப்படியே இருந்துருக்கு பையனுக்கு வருஷம். பையனுக்கு எவ்வளோ வயசாச்சு? 7 வயசு. இப்போ தைராய்டு ஆப்ரேஷன் வர போகணும் நெக்ஸ்ட் மந்த். ஏன் பிரிஞ்சீங்க மனைவிட்ட? நான் புரியல. அவங்க தான் பிரிஞ்சு போகணும். கொடுமைப்படுத்துவீங்களா மனைவியை? அதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸ்டேஷனில் இவ தான் ஸ்டேஷனில் கூட வேணான்னு எழுதி கொடுத்தது. இப்போ கூட ஸ்டேஷன் கேட்டால் கூட சொல்லுவாங்க, நான் என்ன வேணான்னு எழுதி கொடுக்கல. உங்க கூட யார் இருக்காங்க குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறது? மாமியார் இருக்காங்க, மச்சின்ஸ் இருக்காங்க, 2 மச்சானுங்க இருக்காங்க, மாமனார். அவங்க எல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட்? ஆமாம். உங்க மனைவியோட நீங்க வாழ விரும்புறீங்களா இல்லையா? இல்லை மேடம். கேஸ் அவளுக்கு குழந்தை இல்லைன்னா அப்படி ஒன்று கெஸ் பண்ணியிருப்பேன். இன்னொருத்தவங்க போய் குழந்தை ஆகிட்ட பேர் வாழத்தில் அதில் ஏற்கனவே போயிட்டு இடையில வந்தாங்க. வந்துட்டு காலெல்லாம் விழுந்தாயிதாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய கொடு அப்படின்னு. சரின்ட்டு நான் விட்டு போயிட்டேன். பிள்ளைய விட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு எம்எம்டியில் எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்யும் போது 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன், இனிமேல் கரெக்டாக இருப்பியா அப்படிலாம் கேட்டேன். இனிமேல் போக மாட்டேன், கரெக்டாக தான் இருப்பேன், நான் பண்ண தப்பு தான் சொன்னாப்புல. 3ஆவது நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், சங்கீதா எங்கன்னு கேட்குறேன், மறுபடியும் ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னாங்க மாமியார். சரி, அது ஒரு அன்னிலேருந்து எடுத்துட்டாங்க. உங்க மனைவிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன்ப்பா. சரிங்க. உங்க பேருமா? சங்கீதம். 15 வயசுல லவ் பண்ணேன். அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா ஏற்றுக்கல, அம்மா ஏற்றுக்குனாங்க. ஏற்றுட்டு சரி நல்ல பையன்னு சொல்லி விசாரிச்சு
அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு எல்லாமே கொடுத்து எது எது செய்யணுமோ அது செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 8 மாதம் கழிச்சு குழந்தை பிறந்தது மேடம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தார். குழந்தை பிறந்த உடனே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து அவங்க வீட்டில் பார்த்து கையும் கழுவுமாக பிடிச்சி அவங்களே போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதே ஏரியாவில் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஊமை பொண்ணுன்றதுனால நாங்கள் எதுவுமே பேச முடியல. நாங்களும் போய் பார்க்காம இருந்தோம். அப்பா அப்பயே வேணான்னு சொன்னார். அம்மா தான் சரி வாழ்க்கை பிரச்சனை இதெல்லாம் வருது சகஜம்னு சொல்லி விட்டாங்க. நம்ம பேசி பார்க்கலான்னு 3 மாதம் கழித்து நாங்கள் இட்டுன்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தார் மேடம். எங்கள் அம்மா கூடயே தான் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஏரியா உள்ள வராமலே இருந்தோம். இதேமாரி எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயினுச்சு. திருப்பி ஒரு வருஷம் போலீஸ் பிடிச்சின்னு போய் ஒரு வருஷம் ஃபுல்லாக உள்ளே இருந்தார். போலீஸ் வந்து இந்த பொண்ணு கேஸு பெரிய கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனாங்க. எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க என்கிட்ட. இதுமாரி 1 வருஷம் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வருஷமாக எங்களால் எடுக்கவே முடியல, உள்ளதாக இருந்தார் மேடம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷமாக இப்படியே ஓடிச்சு. நாங்கள் பிரிஞ்சு இருந்ததே ஓடிச்சு. நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். சரி இவர் இப்படியே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போவேன். அம்மா தயவு தான் 5 வருஷமாக நான் இருந்தேனே. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம அம்மா தயவில் தானே இருக்கணும். எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தினால இவரே நம்மளால திருத்த முடியலையேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போன இடத்துல இவர்கிட்ட பேசினேன் மேடம். இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட பேசினுக்கும் போது அவர் எந்த பழக்கமே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் அவர் என்கிட்ட பேசிட்டு இதுமாரி வந்துரு அப்படின்னு அவனை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் கேட்டார். இதுமாரி எனக்கு குழந்தைலாம் இருக்குன்னு சொன்னேன் மேடம். பேசியிருக்காரு கூட அவர் குழந்தைகிட்டலாம். சரின்னு சொல்லிட்டு அவரை நம்பி நான் போனேன் மேடம். ஆனால் நான் போய் 2 வருஷமா ரொம்ப நான் சித்திரவதை பண்ண என்ன மாதிரி அந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது மேடம். அவ்வளோ கொடுமை அனுபவிச்சுட்டு எவ்வளோ அடி. ஏன்னா என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல இந்த விஷயத்த. போய் சொன்னால் நம்மளதை நான் சினிமா நினைப்பாங்க. நம்ம அம்மாவே ஏற்றுக்க மாட்டுறாங்களே நம்மள. நம்ம எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து செத்து போயிடணும்னு நினச்சேன் மேடம். எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் மேடம் என்ன. நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. ரோட்டில் போகும்போது அவர் கூட போனால் பின்தங்கக்கூடாது. கடைக்கு போனால் 5 நிமிஷத்தில் வந்துடணும், 10 நிமிஷத்தில் வந்துடணும். ரூல்ஸு. தண்ணி தூக்கிட்டு வந்தால் ஒரு செகண்டில் மேலே ஏறிடணும் 3வது மாடிக்கு. என்ன எவ்வளோ கொடுமை பார்த்தினார். 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே ஏந்துக்கணும். உக்காந்துருந்தா அடிப்பாரு மேடம். தினைக்கும் அடிப்பாரு மேடம். ஒரு நாள் கூட நான் அடி வாங்காம இருந்ததே இல்லை. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னை பெல்ட்டிலலாம் அடிச்சு தோலெல்லாம் உறிஞ்சு அப்படி தொங்குச்சு. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போல்லாம் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ என்னை பார்த்தோன்னே போலீஸ் கோவம் தான் அவர் அடிச்சிட்டாங்க சம்மடி. ஆனால் அவர் ஜெயிலில் போட்டுட்டு நாங்கள் போட சொல்ல அவங்கள போட்டாங்க மேடம். அதனால திருப்பியும் நீ வாழணுமா நீ அவங்க கூட தான் சொன்னாங்க. சரி சார் நான் வாழ எனக்கு வேற வழி இல்லாதனால நான் போனேன் மேடம். 2வது ஹஸ்பண்டோட? ஆமாம் மேடம். திருப்பி நான் போய் அவர் கூட தான் இருந்தேன். ஏன்னா என்னை யாருமே சேர்க்கலையே வீட்டில். அம்மா கூட சேர்க்க மாட்டுறாங்க. என்ன சேர்த்தா இந்த குழந்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். நீ அங்கேருந்து செத்து போய் இங்கே வராதுன்னு சொன்னது. எந்த குழந்தை போயிடும்? குழந்தை அம்மா கிட்ட தான் விட்டேன் நான். போலீஸும் அம்மா கிட்ட தான் விட சொன்னாங்கன்னு விட்டு நான். அதனால இவரும் தூக்கிட்டு போயிடுவான் குழந்தைய. நீ வேணாம் நீ போய் செத்துப்போ அப்படின்னு அம்மாலாம் சொல்லிட்டாங்க மேடம். என்ன நான் எங்கே போகிறது தெரியாமல் இவங்ககிட்ட சித்திரவதை பட்டு இருந்த இவ்வளோ நாள். ஆனால் என்னால் தாங்க முடியல மேடம். குழந்தைய ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அது கூட ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போய் 8 மாதம் 9 மாதம் வேலைக்கு போகல மேடம். வீட்டில் தான் இருக்காரு. எங்கள் வீட்டில் போய் பணம் வாங்கினுவா எப்படி மேடம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில்? நீ பணம். இந்த புருஷன்ல குழந்தை இருக்கா? ஆமா மேடம். இப்போ 8 மாசம் குழந்தை இருக்குது மேடம். குழந்தையா? ஆண் குழந்தை. இப்போ நீ போய் உங்க வீட்டுல பணம் வாங்கிட்டு வந்தாதான் நான் உன்னை இது பண்ணுவேன். உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் உனக்கு? நானா சோறு போடணுமா? அப்புறம் ரொம்ப வெளியே சொல்ல முடியாத இதெல்லாம் பண்றாரு மேடம். வீட்டு உள்ள யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஒரு அப்பாவை சந்தேகப்பிடிக்கிறாரு. அவங்களோட அப்பாவை சந்தேகப்பிடிக்கிறாரு. அவங்களோட சித்தப்பாவை சந்தேகப்பிடிக்கிறாரு. யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது மேடம். வந்து அவங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுக்கணும், ஒரு எதனா செஞ்சு போடணும். எதுக்கு அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க போன நீ அடிப்பாரு மேடம். என்ன ஒரு வயசு வித்தியாசமே இல்லை. சின்ன குழந்தையில வச்சு சந்தேகப்பிடிப்பாரு மேடம். என்ன ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு ஓரமா கூட நான் நிக்க கூடாது. நின்னுதை பார்த்துன்னா அன்னைக்கு செம்மடி வாங்குவேன். ஆனா தப்பு பண்ணாமலே இந்த 2 வருஷம் நான் உதவாங்குறேன் மேடம். நான் தப்பு பண்ணி இவ்வளோ அடி வாங்கியிருந்தா பரவாயில்ல, இவர்கிட்டே இருக்கணும்னு நான் எவ்வளவோ இருந்தேன் மேடம். யார்கிட்ட பேச விட மாட்டார். என்ன வெளியே கூட என்ன விட மாட்டார் மேடம். அங்கே கூட கேட்டு கூட பாருங்களேன். என்ன அவ்வளோ கொடுமை பார்த்துவார். ஏன்டி நீ இருக்கு? அவங்களுக்குலாம் இந்த நிலைமை தெரியாம சொல்லுவாங்க.
ஏன்டின்னு இருக்க இது மாதிரிலாம் ஒரு அம்மா அப்பா இருப்பாங்களாடி, நீ இவ்வளோ கஷ்டப்படுற யாரும் வர மாட்டுறாங்களேடின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட மேடம் சொல்ல முடியும்? அவருக்கு இது சந்தக புத்தி ரொம்ப முத்தி போயிடுச்சு மேடம். அவரால் என்னால திருத்த முடியாது, நான் வாழவும் முடியாது, நான் செத்துதான் போகணும். இனிமே அவரு கூட இருந்தேனா இல்லை என்ன சாவ வச்சிருவாரு. முந்தினத்து கூட கத்தி எடுத்து இப்படி குத்துறாரு மேடம். அவரு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது, அப்பெல்லாம் கல்யாணம் ஆகல மேடம். அதனால இப்போ எனக்கு அந்த போறதுக்கு 50,000 வாங்கிட்டு வந்து கொடு, நான் காசு கட்டணும். உங்க வீட்டுல போய் வாங்கினுவேன். எங்க அம்மாவே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் எப்படி மேடம் நான் போய் எதுக்கு 50,000 ரூபாய்? கோர்ட்ல வக்கீலுக்கு கொடுக்கணுமா? எதுக்கு? அவங்க இல்லைன்னா உள்ள போயிடுவாங்களா அவங்க வக்கீல் வாதாடலைன்னா. எதுக்கு வாதாடணும்? அவங்க சண்டை போட்டுருக்காங்க முதல்ல. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மேடம் எனக்கு தெரியாது. சண்டை போட்டு அப்பாவோ புள்ளையோ சேர்ந்து சண்டை போட்டு ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் போயிட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்கோசம் என்ன 50,000 கேட்குறாரு மேடம். எங்க ஆயக்கிட்ட எல்லாம் போய் வாங்கினுவா சொல்றாரு. என்னால ஒண்ணுமே முடியல மேடம். என்கிட்ட பணமும் கொடுக்க முடியாது. பணம் கொடுத்தாலும் நான் வாழ முடியாது மேடம். நல்லா என்ன எங்க அம்மா கூட சேர்த்து வைங்க. என் 2 குழந்தைங்களோட நான் எங்கன்னா இருந்துக்கிறேன் மேடம். எனக்கு வாழ்க்கையும் மேடம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இவரு குடிக்க மாட்டாரு, எந்த பழக்கமே இல்லை மேடம் இவருக்கு. இதை நம்பிதான் மேடம் நான் வந்துட்டேன். அவரை பார்த்தா கெட்டவர மாதிரியே தெரியாது. ஒரு பழக்கமே இல்லையே, நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம்னு நினைச்சுதான் மேடம் நான் தப்பு பண்ணேன். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன் மேடம். நான் செஞ்ச ஒரு தப்பால எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலுமே நிஜமா யாருக்குமே வரக்கூடாது மேடம். அந்த பொண்ணை தப்பு பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாம ஆயிடுறது பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணும்போது 15 வயசுல லவ் பண்ணுறது தப்பு. அவசரம் எல்லாத்துக்கும். படிச்சுட்டு இருந்தியா அப்போ? 10th முடிச்சு மேடம். படிக்க வேண்டியதானே? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். ஒரு வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு தப்பான முடிவு. இப்ப ஆதரவுக்கும் ஆள் இல்லை. அதெல்லாம் அவர் அடிச்சதா? அடிச்சு தொடப்ப குச்சி உள்ள போயிடுச்சு மேடம். போய் 8 மாசம் கை இப்படிதான் இருந்தது. ஆனா அதுலயே வேலையெல்லாம் செஞ்சு நான் 8 மாசம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க 2 தொடப்ப குச்சி. மண்டையை அடிச்சு என் உடம்புல ஒரு காயம் கூட இருக்காது மேடம். மண்டையை ஒடிச்சு ரத்தம் செம்ம ரத்தம் போயிடுச்சு. தோல் அப்படியே பெல்ட்டில் அடிச்சு தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு மேடம். எனக்கு அவ்வளோ அடி மேடம். இன்னைக்கு கூட மூஞ்சில கண்ணுலயே குத்துனாரு மேடம். ஒண்ணுமே தப்பு பண்ணல மேடம். ஒண்ணுமே இல்லை சொன்னீங்க, அடிச்சு. மனுஷனா நீங்கெல்லாம்? பொண்ணை அடிக்கிறது. தம்பி ஏதோ ஒண்ணும் பண்ணல, அது எது சொன்னீங்க, ஏதோ ஊமை பொண்ணோட ஏதோ பிரச்சனை இருந்ததா? ஆமா. ஏன்? அது இப்போ இல்லை மேடம், 2006 2007. ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதை காப்பாற்ற முடியாது உங்களால? அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணா வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கேஸ் தான் ஃபுல்லாக அதான் ஜெயிலில் போட்டாங்க, முடிச்சு. அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணீங்களா நீங்க? இல்லை மேடம். அப்புறம்? இல்லை. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்லையே. அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்தாங்க வீட்டில் இருக்கும்போது, அவங்க வீட்டில் இருக்கிற சேர்ந்து போலீஸில் அடித்து பிடிச்சி கொடுத்தாங்க. எந்த பொண்ணு வந்தாங்க? அந்த ஊமை பொண்ணு. ஊமை பொண்ணு சொல்லக்கூடாது, தப்பு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லக்கூடாது. சாரி. அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க நீங்க? இல்லை, தப்பு பண்ணாங்க. ஏதோ ரொம்ப நல்லவன மாதிரி வந்து உட்காந்தீங்க, எந்த தப்பு பண்ணாத மாதிரி. இவ்வளவு கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு தானே இப்படி நடந்தது? இவ்வளோ குழந்தை பிறந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணு இல்லை, அதுக்கு ஏதோ தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அவங்க மேரேஜ் ஆகி குழந்தைலாம் இருக்கு. உள்ள ஒரு 1.5 வருஷம் உள்ள இருந்தோம்.
அவங்களே வந்து சாட்சி சொன்னாங்க. மனசாட்சி இல்லையாங்க உங்களுக்கெல்லாம்? 15 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அவளை சரியா காப்பாற்ற தெரியல. அது பண்ணது தப்பு தாங்க, அதுக்கேற்ற தண்டனையும் அனுபவிச்சுட்டு தாங்க. அப்புறம் நல்லா தான் குடும்பம் பண்ணியிருந்தேன். வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். அது டெய்லி இந்தமாதிரி நடக்கிறது எனக்கு தெரியாது. பையன் ஒரு வாட்டி சொன்னான், ஆட்டோ ஓட்டும் போது என் பையன் சொன்னான், இந்தமாரி அப்பா நீங்கள் இல்லாத போது அம்மா 12 மணி வரைக்கும் ஃபோன் பேசுகிறாங்கப்பா, யாரோ ஃபோனில் முத்தெல்லாம் கொடுக்குறாங்க, யாருன்னு தெரியலன்னு பையன் சொன்னான். அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். எதுக்குப்பா நீங்கெல்லாம் கல்யாணம் பண்றீங்க? உங்க பாட்டில் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அவ பாட்டில் அவ ஒரு தப்பு பண்றா. இதுல பசங்க எப்படி நல்லபடியா வளரும்? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 15 வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணறது, பையன் வந்து சொல்றானா அம்மா போன்ல பேசுறா 12 மணி வரைக்கும் முத்தம் கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுல நீங்க வேற. எனக்கு தெரியாது மேடம். எதுக்குங்க அடிச்சீங்க அவளை? இந்த மாரி எனக்கு தெரியாது மேடம். எந்த மாதிரி தெரியாது? மேரேஜ் ஆகிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என் குழந்தை மேலே சத்தியமா எனக்கு தெரியாது. எல்லா விஷயமும் தெரியும் மேடம். என்ன வேலைக்கு போனவர் எங்க வீட்டாண்ட இருக்காரு அந்த அண்ணாவை கேட்டு பாருங்க. எல்லா விஷயமே இவருக்கு தெரியும். இவர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அப்படிதான் சொன்னாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்னை மாட்டி வச்சார். நீ ஒத்துக்கலைன்னா உன்னை அடிப்பேன்னு சொன்னார். நான் ஒத்துக்கினேன் மேடம். எங்கேயோ அது மாதிரி தான் நான் வீட்டில் கூட சொல்லுவேன், உன்னை பாரு நீ இதே மாதிரி பண்ணினே நான் எங்கே போனோமோ போகிறேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, நீ எங்கன்னா போ. நான் இப்படிதான் அடிச்சு பேசுவேன். நான் அவரு வாயை திறந்து எப்படி அடிச்சிருக்கேன் அந்த பொண்ணை? என்ன பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? மேடம் பொண்ணு சரி கிடையாது மேடம். அது என்ன பொண்ணு சரி கிடையாதுன்னா கேரக்டர் சரி கிடையாது. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, பொறுக்கி சொல்றாரு மேடம். என்ன நீ பொறுக்கி? எனக்கு தெரியாது மேடம். சத்தியமா எனக்கு மேரேஜ் ஆனது விஷயம் மட்டும் தெரியாது. அது ஒரு நாள் வந்து தாலி கயிறு, நாங்கள் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தாலி கயிறு பர்ஸில் வச்சிருந்தது. இது யாருதுன்னு கேட்டேன். எங்கள் அம்மா அது சொல்லி. சத்தியமா இல்ல எங்க அம்மா அதுன்னு சொல்லி. அப்படியே போய் மேடம் நான் கயிறு போட்டு வேலைக்கு போயிருக்கேன் இது வரைக்கும். கேளுங்க அவரு எப்படி போய் பேசுறாரு அவரு. ஃபுல்லா நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் மேடம் நோட்டீஸ் அடிச்சு பொய் புழுவாது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்ட பிறகு அப்போதான் இவங்க வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மா வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கொடுக்க போகும்போது தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு எப்படி மேடம் நிறுத்த முடியும்? எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்ட பிறகு. ஆமா மேடம், எங்க மாமனார் மாமியாருக்கு அன்னைக்குதான் மேடம் தெரியும் இவர் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்லலை மேடம், மறைச்சிருந்தேன். அவங்க நோட்டீஸ் அடிச்சு எங்களுக்கே தெரியாது, என் அட்ரஸ் கேட்டேன்னு நான் கொடுத்துட்டேன். எங்களுக்கே தெரியாது. அவங்க அங்கே போய் விசாரிச்சுன்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு மேடம். வந்து இவர் கேட்டாங்க இதுமாரி பொண்ணு வேணுமாடான்னு. இவர் வேணும்னு சொன்னாரு மேடம். நான் வந்து போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அசிங்கமா நம்மள நினைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு போயிட்டேன் மேடம். என்னை தேடி கண்டுபிடிச்சு இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இவங்க கல்யாணம் பண்ணாங்க மேடம். கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் பிரச்சனை தான் மேடம். நான் ஒரு நாள் கூட நிம்மதியா நான் தூங்குனதே கிடையாது மேடம். சாப்பாடு 3 வேளை சாப்பிடுறேன்னு, நீ எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படியே தான் நான் உனக்கு சோறு போடுவேன் சொல்லுவாரு மேடம், எல்லா விஷயத்துலயும் மேடம். ஆனா இவரு வேலைக்கே போக மாட்டாரு மேடம். வேலைக்கே போக மாட்டாரு. நான் கேட்டேன்னா என்னத்தம்மா கேட்பாரு? 2 மாசமா தான் மேடம் வேலைக்கு போகல. அது கூட உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல மேடம். நான் வேலைக்கு போகலன்னு கேட்டேன்னா, ஏன் நான் என்ன வேலைக்கு அமிச்சிட்டு நீ எவனா வர வைக்கிறதுக்கா வீட்டுக்கு? அதுக்குதான் எனக்கு கேட்டுன்னு இருக்கேன். நீ வேலைக்கு போகலன்னு நீ ஒழுக்கமா நான் உனக்கு சம்பாரிச்சு போடணுமா என்ன கேட்பாரு மேடம். ஒழுக்கம் இல்லைதான் நான். சரி நான் உனக்கு எல்லா வேலையும் செய்யறல, அப்ப நான் மட்டும் உனக்கு செய்யணுமா? இதுதான் மேடம் நான் கேட்பேன். அதுக்கு மட்டும் தான் அவருக்கு வேணுமா? நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கிடைச்சிட்டீங்க. உனக்கு அறிவு வேண்டாம்? நான் தெரியாத பண்ணினேன் மேடம். இவ்வளவு பிரச்சனை வரேன்னு நான் பார்த்து நல்லவன்னு நினைச்சு நம்பிட்டேன் மேடம். குடிக்க மாட்டாரு, எந்த பழக்கமும் இல்லை, நம்மள வச்சு காப்பாத்துவாருன்னு நினைச்சிட்டேன் மேடம். நானு இப்ப என்ன பண்ணறதா இருக்க? எனக்கு 2 குழந்தைங்க வாங்கி கொடுங்க. எங்க அம்மா கூட என்ன சேர்த்து விட்டுருங்க மேடம். எனக்கு யாரும் ஆனா ஆம்பளைங்களே வேணாம் மேடம். நான் ரொம்ப வெறுத்து போயிருக்கேன் வாழ்க்கைய. எனக்கு யாருமே வேணா. இவரு வந்து எனக்கு கத்தியில குத்திடுவே சொல்றாரு மேடம். நீ உங்க வீட்டுக்கு போனீன்னா உன்னையும் சரி உன் தம்பியை நான் சா வச்சிடுவேன். இதை சொல்லி என்ன பயமுத்தின்னு விஷமா வச்சிருக்கிறாரு. இவரால என் குடும்பத்துக்கு எனக்கு எதனா ஆனா கூட பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு ஆகக்கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு நான் செத்து கூட போறேன் மேடம். ஏன்னா இவனை நம்பி வந்து நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். மிரட்டுறீங்களா அந்த பொண்ணை? மிரட்டுறீங்களா? தம்பியை கொள்வேன்னு சொல்றீங்களா? அவர் அங்க பேசுது மேடம். மாரி ஒரு
குடும்பத்துக்குள்ள சண்டை வருதுன்னா ரொம்ப ரவுடி குடும்பம் மாரி பேசினா அப்ப நாங்க என்ன மேடம் பண்ண முடியும்? யார் ரவுடி குடும்பம்? அவங்க குடும்பம் ரவுடியா? ரவுடி குடும்பம் வந்துதான் இப்ப வெட்டுவாங்களா? நீங்க ரொம்ப நல்லவனா இருந்ததா அப்படி அடிச்சீங்களா? தொடப்ப குச்சி கைக்குள்ள அது போறது எதுக்கு ஆச்சுன்னு கேட்டு பாருங்க. அது எதுக்கு ஆச்சுன்னு எதுக்கு கேட்டு அடிச்சீங்க? அவங்களே ஒண்ணுமே இல்ல கேட்டு மேடம், தப்பு ஒண்ணுமே இல்ல. ஒரு துணி எடுத்துன்னு போய் ஒரு டைலர் கடையில ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்க சொன்னார். இப்ப போலப்பா நான் அப்புறமா போறேன்னு சொன்னேன். இதுல என்ன மேடம் தப்பு? நான் சொன்னது நீ செய்யலையே. உடனே அந்த பொண்ணை நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐயையோ. மாத்தி சண்டை போட்டுச்சு. அதுக்கு தொடப்பத்தால அடிப்பீங்களா நீங்க? சும்மா லைட்டா ஆச்சு மேடம். அது இப்படி தூக்கிச்சு கையில குத்திக்கிச்சு, அவ்வளவுதான். சும்மா மிரட்டுறதுக்கு ஆச்சு. அதுவா தான் பண்ணிக்கிச்சு, குத்திக்கிச்சு. வேற எதுவும் பண்ணல மேடம். பெல்டால அடிச்சு மண்டி அடிச்சு அதெல்லாம் வச்சிருக்காரு மேடம். பெல்ட்ல அதெல்லாம் என்னது? அடிச்சிருக்காரு. அதெல்லாம் என்னது? அதான் சரியில்லை மேடம். அதுதான் சரியில்லைன்னா நீங்க யார் அடிக்கிறதுக்கு? சரியில்லைன்னா கூட வாழாதீங்க. அடிச்சிடுவீங்களா அப்படி? நீங்க கூட தான் கல்யாணம் ஆன பொண்ணை இழுத்துட்டு போயிருக்கீங்க. எனக்கு தெரியாது மேடம் அந்த விஷயம். சத்தியமா தெரியாது மேடம். தெரிஞ்சிருந்தா அவ எங்க சரியில்லைன்னா வீட்டுல நீங்க எல்லாம் அடிப்பீங்களா? என்ன சேர்க்கவே மாட்டாங்க மேடம். அப்படி தெரிஞ்சுதான் என்ன ஒதுக்கி விட்டு தனியா போய் மேடம் தனியா அவருக்கு லீஸ் தெரியும். எடுக்கிறேன் மேடம். அவங்க அம்மா கூட இப்ப அவங்க அம்மா கிடையாது மேடம். அவர் பெத்தவங்க கிடையாது. அவங்க 3வது அம்மா மேடம். அவர் பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்ச முதல்ல என்னை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும் மேடம். தெரிஞ்சுதான் உண்மையாலுமே கல்யாணம் பண்ணும். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத பாத்துக்கொண்டாரு. ஆனா அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஆனா வீட்டான யாருக்குமே தெரியாது. நீங்க ஒரு பையனா? 3 பேர் அண்ணன். 3 பசங்க. உங்க அம்மாவை நேத்துப்பாங்களா? எங்க அம்மா ஏத்துப்பாங்க. என் 2 குழந்தையும் வாங்கி என்கிட்ட குத்துருங்க. எங்க அம்மா கூட வேணா இருந்திருக்கிறேன் மேடம். கஷ்டமோ நஷ்டமோ நான் செத்தா கூட அங்கேயே செத்துறேன். எங்க அம்மா சோறு போடலன்னா கூட பரவாயில்ல எனக்கு. ஆனா நிம்மதி இருக்கும் மேடம். இங்க சோறு துண்ணு ஒரு நிம்மதியே இல்லை மேடம் எனக்கு. என் உடம்பு பாழா போனதுதான் வேஸ்டா போச்சு. ஒரு காயே இல்லாம வந்த நான் என் வீட்டுல இருந்து. நான் இவ்வளவு காயம் என் உடம்பு எல்லாமே. ஒரு பொண்ணை இப்படி அடிச்சிருக்கீங்களே. மேடம் அதெல்லாம் வந்து எப்போ நடந்த மேட்டர் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லுது மேடம். அது எப்ப நடந்தா என்ன? ஏன் அடிச்சீங்க அப்படி? அடியெல்லாம் அது என்ன பொம்பளை மேல கையில வைக்கிறது பழக்கம்? அடி வாங்கிட்டு சும்மா இருக்கீங்கல்ல? என் லைஃபை கெடுத்து விட்டு இப்போ என்ன வெறுப்பேற்றுற மாரி பண்ணுங்க மேடம். என் லைஃபே கெடுத்துச்சு. நான் இந்தமாரி தெரிஞ்சிருந்தா நான் சட்டை கூட பண்ணியிருக்க மாட்டேன். என்னை பற்றி எங்கள் வீட்டாண்ட கேட்டு பாருங்க மேடம் எப்படின்னு. கேட்டு பாருங்க மேடம். அவர் பத்தி எப்படி நாங்க வீட்டாண்ட கேட்டுட்டு அப்புறம் நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணோட வாழ தயாரா இருக்கீங்களா? நான் இனிமேல் இருக்க மாட்டேன் மேடம். தம்பி நீங்க? அதான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். 2 பேரும் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணல? நீங்க தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போல? ஆமாம் மேடம். அதுக்காக தண்டனை அனுபவிச்சேன் மேடம். சரி, அந்த மாதிரி தப்பு பண்ணான்னு அவளை ஏத்துக்குங்களே. அது எப்படி மேடம் இன்னொருத்தனுக்கு குழந்தை வந்துட்டு கூட அப்புறம் ஏற்று? நீங்க ஜெயிலுக்கு போனீங்கல்ல? ஆமாம். தப்பு பண்ணி தானே ஜெயிலுக்கு போனீங்க. அந்த மாதிரி அவளை பண்ணீங்க. அப்படிலாம் ஏன் நீங்க தப்பு பண்ணலாம்? அதுதான் அதுக்கேற்ற தண்டனை நான் அனுபவிச்சேன் மேடம். உள்ள அவளும் தண்டனையா தானே அனுபவிச்சிருக்கா 2 வருஷம். அது அவ்வளோ போனது. அது நீங்களா போனது தானே? நான் நீ போதையில இருந்து நான் அது தப்பு பண்ணது. ஓ, போதையில இருந்தா தப்பு பண்ணலாமோ? தப்பு தான். அதே மாதிரி அவளு ஒரு தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சு உங்களால ஏத்துக்க முடியுமா? முடியாது. நீ அவரோட வாழ விருப்பப்படுறியாமா? வேணாம் மேடம். ஏத்துக்காத வாழ்க்கையில வற்புறுத்தி நான் போனேன்னு நான் இதுக்கு மேல அனுபவிப்பேன். அவர் கேட்ட கேள்வி 2வது அவரு கேட்பாரு. நீ எப்படிலாம் இருந்த, எப்படிலாம் போன? உங்க அம்மா ஒன்னு ஏத்துப்பாங்களா? அம்மா ஏத்துப்பாங்க. பேசணும் மேடம் அம்மா கிட்ட. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 4 பேர். இது மூத்த பொண்ணா? மற்ற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க? இல்லை, பசங்க எத்தனை? 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கு வீட்டில். படிச்சுட்டு இருக்காங்களா? காலேஜ் முடிச்சிட்டா பொண்ணு. விட்டுற முடியுமாம்மா? விட்டுற முடியுமா? இவங்களை தெரியுமா உங்களுக்கு? யாரம்மா? இவங்க 2 பேரையும்? அவருக்கு நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இந்த பொண்ணு இது யாரு தெரியுமா? இது தெரியாது. இந்த பையனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த 2 பேரும் வேண்டான்னு உங்க பொண்ணு சொல்றா. அவங்க 2 பேரும் அவங்களோட வாழறதுக்கு தயாரா இல்லை. வேற கதி இல்லை அந்த பொண்ணுக்கு.
நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல பசங்க சேர்க்க மாட்டாங்கம்மா. நாங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், குடும்பம் ஒண்ணா இருக்கிறோம். யாரும் வானான்னு தான் போச்சு இந்த பொண்ணு. அவ இஷ்டமாவே எழுதி கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு அவளே எழுதி கொடுத்துட்டு யார் கூட போறேன்னு கூட ஆளை காட்டல. நல்லா இருந்த குடும்பம் 3 மாசத்துல தான் இந்த மாதிரி ஆச்சு. 3 மாசம் தான் வேலைக்கு போனா 3 மாசத்துல இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே அவ எங்கேயும் போனதில்லை வந்ததில்லை. ஆளை காட்டாமே ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு ஆளை யாருன்னா காட்டுன்னா எப்படி நீ தனியாக வயசு பொண்ணு போன லேடிஸ் போலீஸ்க்கு கூட ஆளை காட்டாமே நான் எங்கன்னா போய் போய்ச்சிக்குவேன், எங்கன்னா போய் சாப்பிட்டுக்குவேன் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்துட்டு போனேன். அதுலேருந்து நாங்கள் யாரும் அவளை போய் பார்க்கல கொள்ளலை. அவளே அடிக்கும் போது உதைக்கும் போது பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் அங்கே இங்கே வந்து உக்காருது. பார்க்குறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே உக்காந்து இருக்கவங்க பொண்ணு இங்கே உக்காந்துக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டு போனால் ஒழுங்கா வச்சுன்னு குடும்பம் பண்ணல. அட்டி பாருங்க, ஒரு குழந்தைய விட்டுட்டு புருஷன் வான விட்டு வந்தா ஒண்ணு குடும்பம் பண்ண இல்லையா? வயசுல மேடம் குழந்தைய வேணான்ட்டு எழுதி கொடுத்து வந்த உடனே அப்பா அம்மா வேணாம் தம்பிங்க வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். குழந்தை வேணாம் எழுதி கொடுக்கல மேடம். நான் வேணும் தான் சொன்னேன். அம்மா என்கிட்ட விடல. நான் உங்ககிட்ட விட நீ எங்க மாட்டேன். போறியோ நான் குழந்தைய வச்சுக்கிறேன்னு அம்மா தான் நான் மேடம் குழந்தைய கை குழந்தைல இருந்து நான் வளர்த்துட்டேன். நான் வளர்த்துக்கிறேன், நீங்க எக்க எடுக்கட்டாலும் தெரியாது. ஊர் ஜனமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்பயே அவ மீறி போனா, ஊர் ஜனத்தே மீறி போனா. உங்களை நம்பி ஒரு பொண்ணு இப்படி இவ்வளவு இது பண்ணிருக்கா. தப்புதான் அவ பண்ணா, தப்பு பண்ணிதான் தொலைச்சா. ஆனாலும் இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க. இவருக்கு இதான் மேடம் பாயிண்ட். யாரும் இந்த பொண்ணை சேர்க்க மாட்டாங்க. இதுதான் அவருக்கு மெயின் பாயிண்ட் பிடிச்சிட்டாரு மேடம். அதனாலதான் இவ்வளவு கொடுமையும். அவனுக்கு அறிவு இருந்திருக்கணும்ல, கேட்கறதுக்கு ஆள் தப்பு பண்ணும்போது அறிவு இருந்திருக்கணும்ல. இப்ப பேசுற வாய்க்கிழிய 15 வயசு படிக்க வேண்டிய வயசுல இவ தங்கச்சி காலேஜ் முடிச்சிட்டாளா? என்ன படிச்சிருக்காமா? பிகாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க ஆசை காமிச்சு. நான் மேடம் இப்போ கூட சொல்கிறேன் மேடம், நான் கெடுக்கல மேடம், எனக்கு தெரியவே தெரியாது மேடம். பொண்டாட்டி தெரியல, பொண்டாட்டின்னு தெரியல. உறுப்பு கேட்கறதுக்கு பழம் விற்கிற இடத்துல எங்க அம்மா பழம் விற்கிறாங்கன்னு அவங்க அம்மா அப்பா வந்துக்கிறாங்க நோட்டீஸ் அடிச்சு எடுத்துக்கின்னு. அப்போ பக்கத்துல வந்து இவங்களுடைய அத்தை பொண்ணு இவங்களுடைய மாமா பொண்ணு அங்க பழம் விற்கிறாங்க எனக்கு முன்னாடி. அவங்க நான் கடை போடல, இந்த பொண்ணு இந்த மாதிரி பொண்ணுலேருந்து பிரச்சனை கடை போடல. அவங்கள போய் விசாரிச்சுக்கிறாங்க. ஒரு அம்மா பழம் வைப்பாங்களே சங்கீதா அவங்க அம்மானா, அதுவா அப்படி கல்யாணம் ஆன பொண்ணு, அது ஒரு குழந்தைக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எங்க எங்க அத்தை பிள்ளை தான் அப்படின்னு அவங்க எல்லா மேட்டரும் சொல்லிட்டுக்கிறாங்க. அப்பயே நீ அமுச்சிட்டு இருக்கணும்ல, அவங்க அம்மா அப்பா கூட அமுச்சிட்டு இருக்கணும்ல. ஏம்மா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்குது, நீ உங்க வீட்டோட போயிடு. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நாங்க சேர்க்க மாட்டோம். நோட்டீஸ் அடிச்சாச்சு, இவங்க நோட்டீஸ் அடிச்சு இவங்க ரிசப்ஷன் வச்சு இவங்க கல்யாணம் பண்ணிட்டா தெரியாது. அப்ப நீங்க வந்து சொல்லிருக்கலாம்ல. நாங்க ஏன் வரணும்? நாங்க எதுக்கு மேடம் போனோம்? நாங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா உன்னை ஆளை காட்டாதே அவ போனால எழுதி கொடுத்துட்டு நாங்க எப்படி உன்னை தேடி வந்தோம்? அது சொல்றது நீதான் அந்த மாதிரி பயம் பண்ணி வச்சிருந்துக்கிற. அப்பயே நீங்க விட்டுட்டு இருந்தா எங்கன்னா கெட்டுச்சோ கெடல வீட்டோட இருந்திருக்கோம்ல. சவரன் நகை போட்டு எனக்கு கட்டி தரேன்னாங்க மேடம். இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாம இதை லவ் பண்ணதுனால 30 சவரன் நகை போட்டு கட்டிட்டு அதுல ஒரு பெருமை வேற. பொண்டாட்டி வீட்டுல இருந்து நகை வாங்குறது, பொண்டாட்டி வீட்டு காசு, இதுல பெருமை வேற. இதெல்லாம் மாத்தி போய் சொல்லிச்சு. 30 சவரன் நகை போட்டு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். பெருமையா வேற பேசிக்கிறாரு. உன்னை கட்டிக்கின்னு எனக்கு எந்த ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு 30 சவரம் வந்திருக்கோம், கார் வந்திருக்கோம், நான் நல்லா இருந்திருப்பேன் தினந்தோறும் மேடம். பிரைஸ் டாக் போட்டீங்களா? 30 சவரம்னு கடையில பொம்மைக்கு போட்டு வைப்பாங்களா இந்த மாதிரி? பொண்ணு பார்த்த இடத்துல அதுவும் ஏமாத்தி. அப்போ வந்து எவ்வளவு அழுது எப்படி பண்ணிச்சு மேடம். பொண்ணு அதையாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் எங்கன்னா போயிருப்பேன்ல. அதையும் விட்டு அதையும் கெடுத்து குட்டி சேவராக்கி இங்க எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் நடு ரோட்ல எடுத்துன்னு வந்து வச்சிச்சு. நீங்க அடிப்பீங்க, உதைப்பீங்க, கொடுமை பண்ணுவீங்க மேடம். பேசாம இருக்கணும். எதனால அடிக்கிறேன் கேளுங்க மேடம். எதா இருந்தாலும் அடிக்க கூடாதுங்க. எதுவா இருந்தாலும் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அது எப்படி பொம்பளை மேல கை வைப்பீங்க? அப்ப எந்த தப்பு பண்ணா அடிக்க கூடாது. எதா இருந்தாலும் வாயில பேசுங்க. அது என்ன கொடுமை? அது என்ன இது பாருங்க. பாப்ப போறதெல்லாம் அது ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க மேடம். ஒரு
வீட்டுல வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், கதை சாத்தி தான் வைக்கணும், வெளியே போக கூடாது, கடைக்கு போக கூடாது, இவ்வளவு கொடுமை அது நம்மளுக்கு தெரியாது. கூடாது, ஜன்னல்ல துணி தொங்கணும், பெட்ஷீட், அந்த பெட்ஷீட் இப்படி ஓரமா கூட ஒதுங்க கூடாது அவர் வர நேரத்துல. ஆனா அவர் 24 மணி நேரம் ரோட்ல தான் மேடம் இருப்பாரு, வேலைக்கே போக மாட்டார், ரோட்ல தான். அதை நான் கேட்க கூடாது, அதை கேட்டா உடனே என் மேல திருப்பாரு. நான் அதுக்கு பதில் சொல்லணும், நீ தான் எனக்கு அடங்கி இருக்கணும், அப்படின்னு தான் இரு, இல்லைன்னா கிளம்பு, நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப என்னதான் பண்ணறதுமா? உங்க பொண்ணு என்ன பண்ணுறது? நாங்க என்ன மேடம் பண்றது? நாங்க இன்னும் 3 பசங்களை வச்சுருக்கிறோம். இவ்வளவு அழுமானம் வந்து ஒரு குழந்தைய பெற்றுற பேர் எங்க வீட்டுல யாரும் சேர்க்க மாட்டாங்க. நாங்க அந்த மாதிரி இதுவும் ஃபேமிலியும் கிடையாது. விட்டுற முடியுமா? விட்டுற முடியும்னா நான் இட்டுன்னு போய் வைக்க முடியாது மேடம். வீட்டுக்கு இட்டுன்னு போமா என்ன? நான் இட்டுன்னு போய் வச்சுன்னு இருக்க முடியாது, எங்க பசங்க சேர்க்க மாட்டானுங்க. என் தம்பிங்கிட்ட பேசுங்க மேடம், நீங்க என் தம்பிங்கிட்ட பேசி அனுப்புங்க. உங்க அம்மாட்ட முதல்ல பேசுனீ? அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டேன் மேடம். நாங்க வந்து இதுல வந்து இது பண்ண முடியாது. அம்மா ப்ளீஸ் மாமா, நான் செஞ்சது தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிடு மாமா. நான் எதுவும் கிடையாதுமா. என்ன ஏன் என்ன விடு, நான் ஏன் மன்னிக்கணும்? வேணாம், எவ்வளோ ஊர் ஜனமே சொன்னிச்சு 4 நாள் போயிட்டேன், இருந்தாலும் சரி இருந்துரு, எங்க சொல்றத கேளு, இது மாதிரி ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட மீறி இவ்வளவுதான் போனான். ஆளை காட்டாமே தான் போனான். போன மாசத்துல குழந்தை பெத்து ஒரு வாட்டி அடிச்சுட்டாங்கன்னு பெல்ட்டாலே அடிச்சாங்க, ரத்தமா ஊத்திக்கின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வீட்டுல போய் சொன்னதுக்கு, ஏமா ஒரு குழந்தை பெத்தவங்கள உங்க பொண்ணு வந்தா இப்படி விட்டு இருப்பீங்களா, இப்படி அடிச்சு வச்சுக்கிட்டீங்களா, கேட்க மாட்டேன். அவங்க அம்மா அவங்க அப்பா அவ்வளோ இதுவா பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, நீங்க போய் ரிப்போர்ட் கொடுங்க, இவன் அடங்க மாட்டான், அவங்க வீட்டுல இருந்து வந்து பயம் பண்ணுங்க, அவன் யாருக்கும் எங்களெல்லாம் மதிக்க மாட்டான்னு தனியா வீட்டுக்கே நீ அடங்காத புள்ளன்னு உங்க அம்மா அப்பா விட்டு போயிட்டாங்க. வந்து வேற எங்க அக்கா வீட்டுக்காரு கடை விற்கிறத்துல பார்த்துட்டு நான் வேலைக்கு போயிட்ட சமயத்துல, ஏன்பா நீங்களாம் யாரும் வந்து கேட்க மாட்டீங்களா, அவன் எங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டான், நீங்க 4-5 பேர் வந்து பயம் ஊத்தினாதான் அவன் பயப்படுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு போனா. அப்போ நாங்க போல ரொம்ப 1 மாசம் குழந்தை கூட எல்லாம் பெல்ட்டால் அடிச்சு இந்த மாதிரி ரத்த காயத்தோட வந்து இருக்கோம். இட்டுன்னு போய் கேட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க ரிப்போர்ட் கொடுத்தோம். அந்த மாதிரி ஏற்கனவே இவங்க போய்க்கிறாங்க, தனியா வந்து பொண்ணு போய்க்குது. 2 நாள் பொறுத்து திரும்பி பெல்ட்டால் அடிச்சதை பார்த்துதான் போலீஸ்காரங்க கேஸ் எடுத்தாங்க. நாங்க அதோட வந்துட்டோம். சரி இதோட ஒழுங்கா குடும்பம் பண்ணா அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்ட்டுன்னு மீறி இந்த மாதிரி பண்ணா எங்க வீட்டுல பசங்களுக்கு தெரியாம தான் அது கூட. இப்ப பசங்க எல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்கம்மா, 2 பையனுங்களும் எங்க பசங்க சேர்க்க மாட்டாங்க. நீ சொல்லுமா? நான் சொல்ல முடியாது, நான் ஒண்டியா இருக்கிறேன் நான் சொல்றதுக்கு. எங்கம்மா போவேன்? எங்க போன அப்ப போனல தனியா வாழ்ந்து காட்டுன்னு போனால அந்த மாதிரி போய் வாழு. நான் என்ன பண்ணேன்? இனிமே நான் வாழ முடியாதுமா. வாழ முடியாதுன்னா செத்துடு, அதோட பிரச்சனையே கிடையாது. மான பிரச்சனை போறத விட அதோட செத்துடு. குழந்தையெல்லாம் தூக்கின்னு வந்து வச்சுக்கினா நாங்களாம் யாரை காப்பாற்ற முடியும்? நாங்களே போனாதான் கூலி, இல்லைன்னா இல்லை. நான் இட்டுன்னு போக மாட்டேம்மா, என்னால முடியாது இட்டுன்னு போக. 2 பேருக்கும் மனசு இறங்குறல, நான் காப்பாத்தணும்னு சொல்ல முடியல. என்ன பசங்க சேர்க்க மாட்டானுங்க, இல்லன்னா நான் எங்கன்னா இப்படியேதான் நான் எங்கன்னா ஓடி. என்னமா பண்றாங்க? எங்க பையன் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஒரு குழந்தை இருக்குது. என்ன வேலை பண்றாரு? அவன் கடையில வேலை செய்யறான், சேட்டு கடையில ஏசி டெலிவரி கொடுக்குறான். இன்னொரு பையன் மெக்கானிக், ஸ்கூட்டர் மெக்கானிக். நியாயமா அந்த பொண்ணு அப்படி விட்டுற முடியுமா? நியாயமானா இது அப்படியே வளர்ந்துக்கினே போவோமா, இது முடிகிற கதை கிடையாது. இல்ல அவ விட்டுட்டு வரேன்னு சொல்ற, விட்டுட்டு வந்தா கூட இது விடுற கதை இல்லம்மா. இது இப்ப ஒரு குழந்தைய விட்டு போனால இப்ப அங்க வாழ முடியலன்ட்டா என் குழந்தைக்குது அப்படின்ட்டு வருவாங்க, பிரச்சனை ஆகும் எங்க வீட்டுல டெய்லியுமே. அவரு வருவாருன்னு தினைக்கும் பிரச்சனை ஆகும். இதெல்லாம் வந்து பசங்களுக்குள்ளே வரும். நானும் வரவே மாட்டேன், இதுக்கு மேல் போட்டு நான் வரவே மாட்டேன். நீ வருவ மாட்டா உன் குழந்தைய வாங்கி வச்சுக்கோ. இப்ப அந்த குழந்தைய பாக்கல மேடம், எவ்வளவு சளி பூச்சி ஒண்ணுமே பாக்கல, ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல மேடம். அந்த குழந்தை நான் விட மாட்டேன் மேடம், நான் அதுக்கோசம். அப்புறம் நான் 4 நாள் கழிச்சு போன் பண்ணுவேன், என்ன வர சொல்லுவேன். சட்டப்படி குழந்தை அம்மாட்ட தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கோர்ட்ல போய் வாங்கிங்க. உங்க மனசு சொல்லுங்கம்மா.
எங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்கணும் மேடம். நான் ஒண்டி இல்ல, அவரே நீங்க உங்களுக்கு என்ன தோணுது இந்த பொண்ணு அப்படி விட்டுற முடியுமா? விட்டுற முடியாது, பொண்ணு விட்டுற முடியாதுன்னா நம்ம அவ்வளவு இது பண்ணோம். அது அவ்வளோத்துக்கும் மீறி போயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை. அது ஒரு ஊரே சொன்னிச்சு இவளுக்கு சப்போர்ட். அந்த மாதிரி பொண்ணே கிடையாது எங்க பொண்ணு. கத்தி பேசிதான் பழகுமே தவிர இந்த ஆம்பளை தொடர்புலாம் அவர் கிடையவே கிடையாது. 3 மாசம் வேலைக்கு போனா அது எப்படிதான் ஏமாந்தாலும் எப்படிதான் ஏமாத்தினாங்களோ தெரியல. இந்த 1.5 வருஷமா ஆடல் பட்டு இப்பதான் 2 நாளா தான் நானே வியாபாரத்துக்கு போனேன். 1.5 வருஷம் ஆச்சு நாங்க வியாபாரம் பண்ணி. எங்க வீட்டுக்கார ஒரு மென்டல் மாரி ஆயிட்டாரு இந்த பொண்ணு போனதுல இருந்து. 2 பேரும் என்னன்னு உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா பயப்படுறாங்க மேடம், இவரால பிரச்சனை வரும். யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இதுக்கு தான் சொல்றது. பசங்களை வச்சுட்டு அவங்க தானே நிக்கிறாங்க. யாருக்கும் நான் ஏன் பயப்படனா? உன்னால நீ வந்தீனா யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு நான் பயப்படனா? என்ன வயசுமா உனக்கு? இப்ப 24 வயசு. இப்பதான் வாழ்க்கையே ஆரம்பிக்கணும். படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போய் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டிய வயசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆசை காமிச்சு நான் பாத்துக்கிறேன், எங்க கூட வந்துடுன்னு ஆசை காமிச்சு இந்த மாதிரி அடிக்கிறது. மேடம் அந்த பொண்ணு தான் மேடம் ஆசை காட்டுச்சு, நான் போய் ஆசை காமிச்சேன்றீங்க. அம்மா இந்த பொண்ணை விட்டுற முடியாதும்மா, எப்படியாவது கூட்டிட்டு போய் காப்பாத்துங்க. அவ வேலைக்கு போட்டோம். வேலைக்கு போறேன் மேடம், நான் வீட்டு வேலைக்கு கூட போறேன். பையன் என்ன பண்ணுவேன்? குழந்தைய விட்டு கூட நான் போறேன். எத்தனை வயசாச்சு குழந்தை? 8 மாசம் ஆகுது. யார்கிட்ட விட்டுட்டு போவேன்? எங்க வீட்டுல விட்டு போறேன். எங்க அம்மா இருக்குன்னா எங்க சித்தி எல்லாருமே பக்கத்துல இருக்கிறாங்க மேடம். எனக்கு எவ்வளவு ஜனம் இருக்குது தெரியுமா? நான் எவ்வளவு அனாதை மாரி இருந்தேன் மேடம் 2 வருஷம். இதெல்லாம் தெரியலையா அவனுக்கு? 2 வருஷம் முன்னாடி போகும்போது அண்ணன் பெரியம்மா சித்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எனக்கு இப்ப யாருமே இல்லாத முன்ன நடு ரோடெல்லாம் சுத்தி சுத்தி வந்தேன் மேடம். நானு குழந்தைய வச்சுக்கினேன். 24 வயசு தானேம்மா ஆச்சு. அதுக்கு தப்பு பண்ணிடுச்சு, நம்ம விட்டுற முடியுமா? தம்பி நீ ஏத்துக்க கூடாதாப்பா? நீயும் தப்பு பண்ணியிருக்கல, அவளும் தப்பு பண்ணியிருக்கா. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடி. வீட்டில் அம்மா வீட்டில் பேசுகிறோம். ஆனா நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்க? நானும் யோசிக்கல. யோசிக்கிறீங்கல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். தம்பி சொல்லுங்க. மன்னிப்பு கேளுமா? இல்லை இல்லை வேணாம். மன்னிப்பு கேளுமா? நிச்சயம் நீ என்ன ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ என்ன மன்னிச்சிடு. மனசுல இருந்து சொல்லணும். உண்மையாலுமே கேக்குறேன் மேடம், என்ன மன்னிச்சிடுப்பா. ஆம்பளை பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிறாங்க மேடம். வீட்டுல நிறைய இதனால பிரச்சனை வரும் எனக்கு எங்க அம்மாவுக்கும். நான் சண்டை கூட போடுவேன். நீ என்னதம்மா என்ன கூட பெத்தலாம். சரிம்மா, அது நம்ம சொசைட்டில நம்ம சமுதாயத்துல இருக்கிறது பிரச்சனை தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை மீண்டு நம்ம வரணும்னா நம்ம மனசு தைரியமா இருக்கணும். தைரியங்கிறது என்னது? நைட்டு 12 மணிக்கு வெளியே போறது, ஊரை சுத்துறது தைரியம் கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், படிக்கும்போது இந்த லவ், இதெல்லாம் நேச்சுரலா வர்றது விஷயங்கள். அதெல்லாம் தாண்டி தைரியமா நிக்கிறதுக்கு தான் தைரியம் சொல்றது. அந்த தைரியம் தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேணுமே தவிர ஊரை சுத்திட்டு நடக்கிறதுக்கான தைரியம் பத்தி நம்ம பேசல. நம்ம சமுதாயத்துல நடக்கிற பல விஷயங்கள் ஆம்பளைங்களுக்கு, ஆம்பளை பசங்களுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அவங்க எந்த தப்பு பண்ணாலும் இது குறைய சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் மாறணும்னா பொம்பளை பிள்ளைங்க தைரியமா சொந்த கால நிக்க கத்துக்கணும். நீங்க வீக் ஆயிடுறீங்களே, தோத்து போயிடுறீங்களே. நீயும் தப்பு பண்ணியிருக்க, அவரும் தப்பு பண்ணியிருக்காரு. அந்த பையன் நல்ல பையன். நீங்க உங்களுக்குள்ள பேசி தீட்டுங்க. நீங்க தான் நான் வீட்டில் பேசுகிறேன். காலையில் தான் நேற்று அம்மா வந்தாங்க. காலையில் தான் ட்ரெயின் ஏற்றிட்டு விட்டு வந்தேன். இது எனக்கு நேற்று கூட நிறுத்தி வச்சிருப்பாம்மா. உங்க மனசு என்ன சொல்லுது? நான் வீட்டில் கேட்குறேன். அது இருக்கட்டும்ப்பா, வீட்டில் கேட்கணும், அம்மாட்ட சம்மதம் கேட்கணும், ஓகே. ஆனா உங்க மனசு என்ன சொல்லுது? ஒரு நாள் டைம்.
ஆனால் உங்களுக்கு அதுக்கு அந்த தைரியம் இருக்குது. தைரியம்லாம் இருக்குது மேடம். நான் அப்புறம் நீங்கள் அவளை குத்தி காமிக்க கூடாது. அந்த 5 வயசு குழந்தைய விட்டு போனா இல்லை, அது அந்த ஒரு தப்பு தான் எனக்கு இன்னும். அவளுக்கு அவ்வளோதான்ப்பா. அப்போ அவளுக்கு தான் புத்தி இருந்தது. நான் ஃபோனில் கூட 2வது அதுவே குழந்தை. 18 வயசு 15 வயசுல நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது குழந்தை. 15 வயசு குழந்தைப்பா. என்ன இருக்கும், என்ன பக்குவம் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதேம்மா. இது மட்டும் கரெக்டா பண்ணுங்க, லவ் மட்டும் கரெக்டா பண்ணுங்க, அது மட்டும் கரெக்டா வந்துடுறது. இருபத்தி 4 வயசுல அப்பதான் லைஃப்ல செட்டில் ஆகி கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். அந்த டைம்ல போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி வந்து உட்காந்தா எப்படி? சரி, ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிமா. மறந்துடு, நடந்த சம்பவத்தை மறந்து அந்த 2 வருஷத்தை அழிச்சிடும் வாழ்க்கையிலேருந்து. எல்லார்ட்டையும் நாங்க பேசுறோம். அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடு. இப்போ உங்க அம்மா கூட போயிரு, தம்பிங்கள்ட்டையும் பேச. ஆனா ஒரு வாக்குறுதி நீ கொடுக்கணும், இன்னொரு தப்பு நீ பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன் மேடம். அந்த பையனோட எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. எதுவுமே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு ஏதோ பிடிச்சிச்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறேன் மேடம். நான் அவ்வளோ வேதனை பட்டுக்கிறேன் மேடம். நான் எனக்கு இவ்வளவு நாள் வழி தெரியாம உள்ளவே அவ்வளோ பிரச்சனையா அனுபவிச்சேன் மேடம். நான் எங்குமே போக முடியாது. சரி, கிளம்புங்க தம்பி. யோசிச்சு சொல்றீங்களா? கண்டிப்பாக. தேங்க்யூப்பா. கிளம்புமா, அம்மா கூட போ. அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு அந்த பக்குவம் இருக்கல. 15 வயசுல கல்யாணம் பண்ணி அவளுக்கு என்ன தெரியும், உலகத்தை பத்தி என்ன தெரியும்? வெளியே வேலைக்கு போனா 3 மாசத்துல அட்ராக்ட் ஆயிட்டா, போயிட்டா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அந்த 2 வருஷத்துல உடம்பு முழுன காயம். அந்த பையன் உண்மை சொல்றான். அந்த பையன் சொல்றான் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணான்னு. அந்த பொண்ணு சொல்றா இல்லை நான் சொல்லிட்டேன்னு. இப்போ என்னன்னா, அந்த பையனோட வாழறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை, நமக்கும் போய் வாழன்னு சொல்ல மனசு வரல. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவங்க அம்மாட்ட சொன்னோம் கூட்டிட்டு போங்கன்னு. அந்த பொண்ணை பார்த்து இன்னும் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் இருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கா சொல்லும் போதெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அவர் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன்னு அவளுக்கு அவ்வளோ கோபம் வருது. அந்த பொண்ணு மேல பாசம் இருக்கு. அது கேட்ட உடனே அவர் கொஞ்சம் மனசு இலகி நான் வீட்டில் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை மன்னிச்சு அவரால் ஏற்றுக்க முடிஞ்சா அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த பையனுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நான் அவளுக்கு கையில் இன்னொரு குழந்தை இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம்தான். பட் பெற்றவங்களோட கூட பிறந்தவங்களோட சொந்த பந்தத்தோட ஹெல்ப்பில், அவங்களோட ஆதரவில் இந்த பொண்ணு இந்த கஷ்டமான ஒரு சூழல்லேருந்து மீண்டு வருவான்னு நம்புகிறோம். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.